அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்றாட உணவு என்கிற நற்செய்தி பகிர்வு நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நற்செய்தியில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வத்திற்கும் ஏழ்மைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். செல்வந்தர்கள் எதற்காக விண்ணரசுக்குள் நுழைய முடியாது என்பதற்கான விடையையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே கொடுக்கிறார். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்ற ஒரு ஓமை, இன்றைய ஓமையை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து இந்த கதாபாத்திரங்களை இன்னும் ஆழமாக புரிந்து கொண்டு அதன் வழியாக இந்த ஓமையின் மூலமாக கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை நமக்கு கற்பிக்கின்றார் என்று புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, எல்லா ஓமைக்கும் இந்த ஓமைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எந்த ஓமையிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெயரை குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த ஓமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெயரை குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த ஏழைக்கு கடவுள் பெயர் கொடுக்கிறார். லாசர் என்கிற வார்த்தை எலியாசர் என்கிற எபிரேய சொல்லிலிருந்து புறப்படுவதை நாம் படித்து தெரிந்து கொள்ளுகிறோம். இந்த எலியாசர் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு என்ன பொருள்? கடவுள் உதவி செய்கிறார். காட் ஹெல்ப்ஸ், கடவுள் கருணையோடு உதவி செய்கிறார். எனவே லாசர் என்கிற பெயருக்கு கடவுளின் உதவி, கடவுள் உதவி செய்கிறார், கடவுள் உதவி செய்தார் என்று பொருள். எனவே லாசருடைய வாழ்வு நம் எல்லாருக்குமே தெரியும். கடவுள் உண்மையிலேயே இந்த உலகத்தில் உதவி செய்தாரா என்று பார்த்தால் இல்லை. ஆனால் கடவுள் உதவி செய்தார். நிறைவாக, நித்தியமாக, மகிழ்ச்சியாக கடவுளோடு வாழக்கூடிய அந்த பேரின்ப வாழ்வை, பேரின்ப வாழ்வுக்கான உதவியை கடவுள் செய்தார் என்பது இன்றைய ஓமையிலிருந்து புலப்படுகிற ஒரு மாபெரும் உண்மையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இரண்டாவது, இந்த ஏழை, லாசர், செல்வந்தர் இருவருமே இறக்கிறார்கள். இறந்த செல்வனுக்கு அடக்கச் சடங்கு நடக்கிறது. ஆனால் ஏழைக்கு என்ன நடந்தது, அந்த ஏழை லாசருக்கு என்ன நடந்தது என்று நற்செய்தி நூலில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் இறைவார்த்தை 20 சொல்லுகிறார், ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்குரியது. செல்வந்தனுக்கு இந்த உலகத்திலே நல்ல அடக்கச் சடங்கு சிறப்பாக சீரும் சிறப்புமாக கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த ஏழை லாசருக்கு அடக்கச் சடங்கு கொடுக்கப்படாவிட்டாலும் இறையாட்சி கொடுக்கப்படுகிறது. இதைத்தான் இன்றைய ஓமையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். மூன்றாவது, மிக முக்கியமாக நாம் பார்ப்பது, இந்த பணக்காரனுக்கு உதவி செய்ய அவருடைய இல்லத்திலே பல ஆட்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த ஏழை லாசரோடு இருந்தது ஒரு நாய் மட்டும் என்று இந்த ஓமையிலே நாம் வாசிக்கின்றோம். அந்த நாய்தான் அந்த லாசருக்கு உதவியாக இருந்தது. ஆனால் இறுதியில் என்ன நடக்கிறது? இந்த ஏழை லாசர் இழந்த எல்லாவற்றையும் 2-3 மடங்காக நிறை மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறான். ஆபிரகாமின் மடியில் இருக்கிற பேரை பெற்றுக்கொள்கிறான். அவன் பாந்த சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஓமைகளை வாசிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் எழுகிற கேள்வி இதுவாகத்தான் இருக்கும். ஏன் செல்வந்தர்கள் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது? ஏழைகள் மட்டும்தான் விண்ணரசுக்குள் நுழைய முடியுமா? செல்வந்தர்களை கடவுள் வெறுக்கிறாரா? ஏழைகளை மட்டும் அன்பு செய்கிறாரா என்கிற கேள்விகள் எல்லாம் இயல்பாகவே எழுகிறது. ஆனால் அதற்கான பதில் என்ன? நாம் பல வேளைகளில் ஒன்றை மட்டும் மறந்து விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, பாவம் செய்வது மட்டும் பாவம் அல்ல, நல்லது செய்யாமல் இருப்பதும் பாவம். அதுதான் திரு அவை படிப்பினை, சின் ஆஃப் கமிஷன். நாம் பாவம் செய்கிறோம், ஒரு சில தவறுகளை செய்கிறோம், ஒரு சில வார்த்தைகளை பேசிவிடுகிறோம், அது பாவம். ஆனால் சின் ஆஃப் ஒமிஷன், செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை செய்யாமல் இருப்பதும் பாவம். ஓமையில் வருகிற அந்த செல்வந்தன் செய்த குற்றம் என்ன? இந்த ஏழை லாசரை கண்டுகொள்ளாமல் இருந்தது. அந்த மேசைக்கு அருகில் இருந்த அந்த லாசரின் உடலிலே நோய்களும் புண்களும் வேதனையும் பசியும் மிகுந்த அந்த லாசரை இவன் கண்டுகொள்ளாமல் இருந்தது, அவனுக்கு உதவி செய்யாமல் இருந்ததுதான் அந்த செல்வந்தன் செய்த பாவம். ஆமன் பாந்தவர்களை, பல நேரங்களில் நான் தினந்தோறும் திருப்பள்ளிக்கு செல்கிறேன், ஆலய காரியங்களில் ஆர்வத்தோடு ஈடுபடுகிறேன், ஆலயங்களுக்கு திரியாத்திரை செல்லுகிறேன், கடவுளுக்காக நன்கொடை கொடுக்கிறேன், ஆலய வளர்ச்சி பணியிலே உழைக்கிறேன் என்று பல
நிலைகளில் நாம் நம்மையே தேற்றிக்கொண்டு இருக்கிற செல்வத்தை அதிகமாக சேர்த்து கொண்டே இருக்கிறோம். சிந்தித்து பார்ப்போம். நாம் வைத்திருக்கிற நம் தேவைக்கு அதிகமாக இருக்கிற அனைத்தும் பிறருக்குரியது. கடவுள் நமக்கு கொடுக்கிறார். எதற்காக? நம் தேவையை பூர்த்தி செய்வதற்காக. தவக்காலத்தில் அதிகமாக நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வோம். நாமும் இந்த ஏழை லாசரை போல விண்ணக பேரின்ப வாழ்வை அடைவோம். அதற்காக நாம் இன்றைக்கு ஜெபிப்போம்.